வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷா லின் பேசுகிறேன். ரீசெண்டாக என் மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குன ஒரு நல்ல படம் தான் மெய்யழகன். ஆக்சுவலி 96 பார்த்துட்டு மெய்யழகன் போனவங்க வந்து லவ் ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான், நிச்சயமாக அது கிடையாது. அண்ட் எல்லாருமே ரிவ்யூ போட்டு முடிச்சிருப்பாங்க. ஏன் இப்போ வந்து அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், அந்த பட்டில் அந்த ஜல்லிக்கட்டு சீன்லாம் கட் பண்ணிட்டோம், ரொம்ப பெருசாக லென்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த டோட்டல் படத்துலேயே நான் அந்த ஜல்லிக்கட்டு சீன் தான் ரொம்ப எனக்கு பிடிச்ச சீன். ஒரு விலங்குகளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கும், உணர்வுகள் இருக்கும், அவங்களுக்கான பண்டிகைன்றது அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ அழகாக அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்சுவலி நிஜத்துலேயும் அப்படியே வாழ்கிற சிலரை வந்து ஒரு படத்துலையும் கொண்டு வரும்போது அந்த தாக்கம் இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மரியாதை, கேரக்டர் மேலே இருக்க மரியாதை, அரவிந்த் சாமி சாராக இருக்கட்டும், கார்த்தியாக இருக்கட்டும், சூர்யா, ஜோ, ஆக்சுவலி அவங்க நிறைய ட்ரஸ்ட் மூலிமா நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. நிறைய சமுதாயத்துக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இந்த நேட்டிவிட்டியோடு இருக்கிற டச் எவ்வளோ பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஒரு மூவி கொடுத்ததா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. டைரக்டர் ஆக்சுவலி சமீப காலமாகவே நிறைய மதங்கள், ஜாதிகள் பற்றி படங்கள் வந்துட்டு எங்களுக்கே சலிப்பு தட்டிருச்சு. நாங்களே அந்த வேற்றுமை பார்க்கல, ஏன் போட்டு இவ்வளோ இப்படி நினைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து மனிதர்களுக்கான ஒரு படம். முதல்ல அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். பெரிய ஒரு எஃபர்ட், பெரிய ஒரு தாட் ப்ராசஸ். அண்டு எனக்கு தெரிஞ்சு சமுத்திரக்கண்ணா மட்டும்தான் குழந்தைங்க, எதிர்காலம், அந்த சன்னதிகளுக்கு ஒரு ஸ்கூல், காலேஜ், சொசைட்டிக்கான மெசேஜஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் வந்து சமுத்திரக்கண்ணாட்டை தான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். அதுக்கு அடுத்தபடியாக மனிதர்களுக்கான படம் வந்துட்டு நிச்சயமாக மெய்யழகன் டைரக்டர் அவருக்கு தான் சொல்லுவேன். பிரேம் வந்து ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பர்சன். ஆக்சுவலி நான் அவரோட படங்களில் அவரை பார்க்குறேன். ஒருத்தவங்க ரொம்ப அழகாக நம்ம கண்ணுக்கு எப்போ தெரிவாங்கன்னா அவங்களோட படைப்புகளில். அதில் நான் பார்த்ததுலேயே ஒரு அழகான ஒரு சகோதரன் வந்துட்டு பிரேம் தான். நிச்சயமாக அவரோட மனசு அவ்வளோ அழகு. அந்த அழகு வந்து அந்த படத்தை அப்படியே கொட்டி கிடக்கும். ரொம்ப நேட்டிவிட்டி. உங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட் நான், அந்த கண்டக்டர் சொல்கிற அந்த சின்ன சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் அவர் ஸ்டூடெண்ட் நான் சொல்லும்போது அந்த மரியாதை எல்லாரோட மனசுலையும் இது வந்து டச் பண்ணிட்டு போகும். எமோஷ்னலாக, ஆத்மார்த்தமாக 1% மனிதம் மனசில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கூட பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இவ்வளோ கூட இப்படி கூட தாட் ப்ராசஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது படம் தேட்டர்ஸ்லேருந்து எடுக்கிறதுக்குள்ளே போய் பார்த்துருங்க. ஒருவேளை உங்கள் ஊரில் எடுத்திருந்தாங்கன்னா ஓடிடியில் வந்தோடனே உங்கள் குடும்பத்தோட குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தயவு செஞ்சு எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு படத்தை பாருங்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, யாருமே தெரியாது, சின்ன வயசில் பார்த்துருப்போம், நம்மளை ரிலேட் பண்ணிக்கலாம். சின்ன வயசில் அக்கா, அண்ணா, பெரியப்பா ரிலேட்டிவ்ஸ்க்கு போகும்போது அதில் ஒரு அண்ணா நம்மளை அங்கீகரிச்சா அந்த அண்ணாவை நம்ம எப்படி செரிஷ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக, அன்பாக, மனிதர்களுக்கான அந்த மனசுக்கான ஒரு படமாக எடுத்த படம். ஆக்சுவலி இந்த படம் நிறைய நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணும். நிச்சயமாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானம் உங்களுக்கு அது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புரியலன்னா 2 தடவை 3 தடவை பார்த்து அதை உள்வாங்கிக்கோங்க. இப்படி எட்டி பிடிக்கிற தூரம் தனுஷ்கோடியிலேருந்து அவர் ரொம்ப நேரம் பேசினாங்கன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருக்காங்க நிறைய பேர். பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்கே ரத்தமும் சதையுமா இருந்த நம்மளோட ஒருத்தவங்க அங்கே செத்துக்கிட்டு இருக்கும் போது அவரோட அழுகையும் அந்த எமோஷன்ஸும் அவ்வளோ அழகாக நரேட் பண்ணியிருந்தார். அவர் பேசியிருந்ததுலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி அந்த தனுஷ்கோடி விஷயத்தில் ஆரம்பித்து இந்த இடத்துல நம்ம கால் வைக்கும்போது ஃபீல் பண்ணுவோம்லன்னு சொன்னார். நான் அதை ஆத்மார்த்தமாக தஞ்சாவூர் பெரிய கோயில் போகும்போது என்னோட கணவர் வந்து டாக்டர் லெனின் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் ஆண்டான்னு தெரியும், நம்ம அவர் வாழ்ந்தார் தெரியும், ஆனால் அவரோட கால் எங்கெல்லாம் பட்டுச்சு, அவர் எங்கெல்லாம் நடந்தால் நம்மளுக்கு தெரியாது. 1000 வருஷம் ஆனாலும் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்குள்ளே போகும்போது அவர் கால் படாத இடம் இந்த கோயிலில் இருக்காது. ஒவ்வொரு அடி நீ எடுத்து வைக்கும் போதும் ராஜராஜ சோழனோட கால் அடி இந்த இடத்துல பட்டிருக்குன்னு நீ மனசில் உணர்ந்து வைக்கணும்னு எனக்கு என் பிள்ளைகளுக்கு சொன்னார். அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த வார்த்தை சொல்லி அதுக்குள்ளே நடக்கும்போது இந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே அவர் நடந்து நின்றுப்பார். இந்த இடத்துல அவர் நின்று இப்படி நின்று சாமி கும்பிட்டுருப்பார். இங்கே அவர் பாதம் பட்டிருக்கும். அந்த இடத்துல நடக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணி நடக்கும்போது உண்மையாகவே அந்த வைப்ரேஷனும் அந்த ஃபீலிங்கும் வேறு லெவலில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்.
இதை அனுபவிச்சு, ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, நம்ம அந்த தலைவரில் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த கரிகாலன் போர் பண்ண இடத்துல அந்த கல் முன்னாடி உட்காந்து அந்த ஃபீலிங் இருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பிரேம் வந்து இவ்வளோ ஒரு அழகு இருக்கு அவருடைய எண்ணங்கள்ல, என்ன ஒரு சிந்தனை இருக்கு, அவர் எவ்வளோ சூப்பரான படைப்புகள் கொடுக்க போறார், அடுத்தடுத்த அவரோட படைப்புகள் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ரீசெண்டாக வந்ததுல ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான படம். பிரம்மாண்டன்றது கோடிக்கணக்கில் செலவழிச்சு எடுக்கிறது கிடையாது. நம்மளோட எண்ணங்களை எவ்வளோ பிரம்மாண்டமாக்குறாங்க, நம்மளோட வாழ்க்கையை எவ்வளோ பிரமிப்பாக்குறாங்க, நம்மளோட சிந்தனைகளை எவ்வளோ உயர்வாக்குறாங்க, அதுதான் பிரம்மாண்டம். அப்படி பார்த்தா பிரேம் வந்துட்டு நிச்சயமாக அடுத்தடுத்த படத்தில் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்து இன்னும் நிறைய நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும். இதை பேசி பேசி புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ஆடியோ லான்ச்லேருந்து எல்லாமே அரவிந்த் சார்லேருந்து, கார்த்தியா பிரதர்லேருந்து, இவங்க பிரேம் கூட இப்போ ரீசெண்டாக நிறைய இது பண்ணும்போது எல்லாமே ஒவ்வொரு விஷயத்தையும் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி புரிய வச்சு பேசி பேசி தன்னோட கேரக்டர்ஸை நியாயப்படுத்தி, ஆக்சுவலி அவ்வளோ நீங்கள் பண்ணவே தேவையில்லை. 90% ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இன்னுமா அந்த அன்பு, இரக்கம், கருணை, மனிதத்துவம், தமிழ் எல்லாமே இருக்கிற எல்லாருக்குமே இது ஈஸியாகவே சேர்ந்துருச்சு. கொஞ்சம் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு 5% ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தான் நீங்கள் அந்த நியாயப்படுத்துகிற சப்ஸ்டான்ஷியேஷன்லாம். பட் நல்ல வேலை அந்த படத்தில் ஜல்லிக்கட்டு சீன் டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துட்டோம். ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு சீனோடு தான் ரிலீஸ் பண்ணணும். அந்த மாடோட அந்த லவ் இருக்குல்ல, லக்ஷ்மின்னு ஒரு மாடு நான் வளர்த்துருக்கேன் வீட்டில். நான் நிறைய வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அந்த மாடை குளிப்பாட்ட ஹமாம் சோப்பே காலி பண்ணி எங்கள் அம்மா துரத்தி அடிச்சிருக்காங்க. அந்த மாடுக்கு பொட்டு வச்சு ஸ்கூல் முடிச்சு நான் வந்தோடனே லக்ஷ்மினா எங்கே இருந்தாலும் ஓடி வரும். குட்டி கண்ணுக்குட்டியாக வளர்த்தோம். இப்போ கூட ஞாபகம் இருக்குது. அதுக்கு நான் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டு இல்லை, அப்படி அந்த மாட்டை நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுவேன். சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அதை அவ்வளோ அழகாக குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்தோம்னா அப்படியே செக்ஸியாக இருக்கடின்னு சொல்லுவேன் நான் அவன்கிட்ட. சூப்பரான ஒரு மாடு. அது பிரியமெல்லாம் ரொம்ப நான் அழுதுருக்கேன். ஸோ அந்த மாடு எனக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நான் அங்கே போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி அந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ். அந்த இது ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான் புரியணும்னு இல்லை, நிச்சயமாக எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியும். மிஸ் பண்ணியிருந்தா மகாராஜா மாதிரி ஓடிடியில் ஹையஸ்ட் வாட்ச்ட் மூவியாக இந்த மூவி இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து பெரியவங்க இருக்குது எல்லாரும் இதை பார்க்கணும். ஸ்கூல்லலாம் மாரல் சயின்ஸ் பீரியட் இருக்கும், காலைல 1 மணி நேரம். அந்த டைமில் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்னால் பைபிள் படிக்க வைப்பாங்க. இது தப்பு, இது சரி, திருக்குறள் கதைகள், ஆத்திச்சூடி கதைகள், ஹிந்து ஸ்கூல்ஸ் ஏதோ ஒவ்வொன்றும் பண்ணுவாங்கள்ல. அது வந்து நம்ம இப்படி தான் வாழணும், எப்படி வேணால் வாழக்கூடாது, இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குற அதுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. படத்தில் என்டர்டெய்னிங்காக சொல்லி கொடுத்துட்டாங்க. இவங்க வந்துட்டு இதை ஸ்கூலில் வந்துட்டு சீரியஸாக சொல்லி கொடுப்பாங்க, பயத்தோடு நம்ம கற்றுப்போம். இது வந்து அனுபவித்து பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்க படம். நிச்சயமாக மிஸ் பண்ணாதீங்க. நான் மோஸ்ட்லி எந்த படத்துக்கும் ரிவ்யூஸ் கொடுத்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. நான் எந்த ரிவ்யூவும் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு படத்தை நானே போய் பார்த்து தான் சொல்வேன். எந்த படமும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் மட்டும் போட்டுட்டு நைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவேன். ஆனால் இந்த படத்துக்கு நான் அப்படி ஃபோட்டோ எதுவுமே போடவே இல்லை. பிகாஸ் எனக்கு இதை பற்றி நான் பேசணும். எனக்கு இத்தனை நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட more than 1 week, லாஸ்ட் சண்டே பார்த்தேன். எனக்கு வந்து அது மனசில் ஆசைப்பட்டே இருந்தேன், அதை நான் அனுபவிச்சுட்டே இருந்தேன் அந்த படத்தை. அதுக்கப்புறம் தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு நல்ல தரமான படம். அண்ட் தேங்க்யூ பிரேம். நிறைய நிறைய மனிதர்களுக்கான படத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். நன்றி.